வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா. அத்தியாயம் 4, முனைந்தது முளைப்பாடி. அதன் தொடர்ச்சி. சமரகேசரி தகவல்களை கூறி முடித்ததும் அங்கே அசாதாரண அமைதி நிலவியது. அவரவர் மௌனத்தை கடைபிடித்து இந்த திடீர் திருப்பத்தை எப்படி கையாள்வது என்பதை யோசிக்கத் தொடங்கியிருந்தனர். பேட்ராயர்தான் முதலில் பேசினார். ஆஹா, நம் முன்னோர்களை பற்றிய சரித்திரத்தை தொகுத்து சீர்மல்கும் முனைப்பாடி என்று பெயரிட்ட மறுகணமே முனைப்பாடிக்கு சீரும் சிறப்பும் பெருக துவங்கிவிட்டதே. அதுவும் பெயரிட்ட இளவரசிக்கே திருமண சீர் பெருகும் அறிகுறிகள் தென்படுகின்றனவே. நம்மை அழித்து விட்டுத்தான் மறுவேளை என்று பேசி வந்த சோழர்கள் நம்முடன் விவாக சம்பந்தம் வைத்துக் கொள்ள விழைகிறார்கள் என்றால் அது நம் முன்னோர்களின் ஆசியே. உணர்ச்சி பிரவாகமாய் ராஜகுருவிடம் இருந்து சொற்கள் பெருகின. சற்று பொறுக்க வேண்டும் ராஜகுரு. ரவிதேஜன் அவரது வேகத்தை மட்டுப்படுத்தினான். இந்த விஷயத்தில் நாம் அவசரம் காட்டக்கூடாது. நிதானமாக அணுக வேண்டும். நேற்று வரை நாம் சோழர்களின் எதிரிகள். இன்னும் முனைப்பாடியை சோழர்களின் முனை நகரமாகத்தான் அவர்களின் நாட்டு வரைபடத்தில் சித்தரித்து வருகின்றனர். திடீரென்று நம்முடன் எதற்காக திருமண பந்தத்தை நாடுகின்றனர்? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ரவிதேஜன் ஐயத்தை கிளப்பினான். ராமதேவனும் அவன் கூற்றை ஆமோதித்தான். முனையை முழுங்க செய்வோம் என்று கடந்த வாரம்தான் பழுவேட்டரையர் எக்காலம் செய்தார். திடீரென்று முனையை கூராக்கும் இந்த திருப்பு முனை நிகழ்வானேன்? வீரநாராயணின் கூறிய மதிநுட்பம் உடனேயே அதற்கான காரணத்தை யூகித்து விட்டது. தந்தையே, காரணத்தை யோசிக்க தேவையே இல்லை. சோழர்கள் எதிலும் அரசியலை புகுத்துபவர்கள். அவர்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் அரசியல் நோக்கம் இருக்கும். கோவில்களை எழுப்புவதில் ஆகட்டும், பள்ளிப்படை அமைப்பதில் ஆகட்டும், திருமணங்கள் நிச்சயிப்பதில் ஆகட்டும், அல்லது மரணத்தை ஏற்படுத்துவதில் ஆகட்டும், அவர்கள் காரண காரியத்தோடு தான் செயல்படுவார்கள். அவர்களது நோக்கம் எனக்கு தெளிவாகிவிட்டது. சோழ புலியை குந்தலம், சாளுக்கியம், பாண்டியம், ஈழம் என்கிற சிம்மங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் முனைப்பாடியும் எதிரி நாடுதானே. இது நிச்சயம் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியே. 4 எருதுகளை சிம்மத்தால் வீழ்த்த முடியாத நிலையில் மித்திரபேதம் செய்து ஒவ்வொரு எருதாக கபலீகரம் செய்து சிங்கத்தை போன்ற சோழர்கள் நம்மை குந்தலத்திடம் இருந்து பிரிக்க பார்க்கிறார்கள். பிரித்தாளும் சூழ்ச்சியாக என்னை தங்கள் இளவரசனுக்கு திருமணம் செய்துவித்து குந்தலத்துக்கு சவால் விடுகின்றனர். நம்மை வளைத்து கட்டிவிட்டால் அவர்கள் சார்பாக நாம் குந்தலத்தின் முன்னேற்றத்தை தடுப்போம். நாளை பாண்டியர்கள் சோழர்கள் மீது படையெடுத்தால் கூட இங்கே நாம் சோழர்களுக்கு அரணாக இருந்து அவர்கள் சார்பாக போரிடுவோம் அல்லவா? எப்படியும் கண்டராதித்தன் 2வது மகன்தானே. ராஜாதித்யன் பட்டத்து இளவரசன். அவனுக்கும் வீமன் குந்தவையை மணமுடித்து விட்டால் வடபுலன் பாதுகாப்பானதாக ஆகிவிடும். கண்டரதேவருக்காக போர் தொடுக்கும் குந்தலர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். நான் சோழ அரண்மனையில் ஒரு பொம்மை இளவரசியாக இருந்துவிட்டு போவதில் அவளுக்கு என்ன நஷ்டம் வந்துவிடப் போகிறது? என் மூலம் முனைப்பாடியை திருமணச் சீராக பெற விரும்புகின்றனர் சோழர்கள். பராந்தகனின் திருமண பேச்சின் பின்னால் இருக்கும் திட்டத்தை மிக எளிதாக போட்டு உடைத்தாள் வீரநாராயணி. ரவிதேஜன் உட்பட அனைவருமே அவளை பிரமிப்புடன் பார்த்தார்கள். சோழர்கள் மாதாகணத்தில் மந்திரலோசனை நடத்தி பெரிய ராஜதந்திரிகள் உதவியுடன் தீட்டியிருந்த திட்டத்தை தேங்காயை உடைப்பது போல் துல்லியமாக கணிக்க வீரநாராயணியை தவிர வேறு யாராலும் முடியாது. அண்ணா, பேசாமல் வீரநாராயணியை முனைப்பாடியின் அரசியாக அறிவித்து விடுங்கள். அவள் தான் நம் அரண்மனையை அலங்கரிக்க தகுந்தவள். ரவிதேஜன் உளமாற சொல்ல நாராயணி வெட்கத்துடன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். ராமதேவன் கூட அதிர்ந்து போனான். இம்மாதிரி திட்டம் ஒன்றை சோழர்கள் வகுக்கக்கூடும் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை தான். தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான் ராமதேவன். என்ன செய்ய போகிறீர்கள் அண்ணா? ரவிதேஜன் கேட்டான். சோழர்கள் நம் வீரநாராயணியை பெண் கேட்டால் இசைவு தரப்போகின்றீரா? அப்படி ஒரு எண்ணம் இருப்பின் நீர் நாராயணியோடு நம் முனைப்பாடியையும் சேர்த்து தாரை வார்த்து தருகிறீர் என்பதே பொருள். ரவிதேஜன் குரல் ஒலித்து ஆதங்கத்தை உணர்ந்த ராமதேவனும் ஒரு யுக்தி தோன்றியது. ரவிதேஜா, வீரநாராயணி கூறியது போல் இந்த திருமண பேச்சு சோழர்களின் சூழ்ச்சியாகவே இருக்கட்டும். அவர்கள் விரலை கொண்டு அவர்கள் கண்ணை குத்துவோம். இந்த திருமண பேச்சு நமக்கு சாதகமாக மாற்றி அமைத்தால்? ராமதேவன் கேட்க சமரகேசரி உட்பட அனைவருமே மன்னரை அதிசயத்துடன் பார்த்தனர். சோழர்கள் நாராயணியை பெண் கேட்டுக்கூடும் என்று சமரகேசரி சொல்கிறான். அநேகமாக காளிங்கராயரே பெண் கேட்டு வரக்கூடும் என்றும் தெரிகிறது. நாம் ஏன் சோழர்களுக்கு ஒரு நிபந்தனையை விதிக்கக்கூடாது?
முனைப்பாடியின் தனித்தன்மைக்கு என்றும் சோழர்களால் குந்தகம் விளைவிக்கப்பட மாட்டாது என்கிற உறுதிமொழியினை வாங்கி கொண்டால் என்ன? ராமதேவன் கேட்க ரவிதேஜன் சிரித்தான். பாலை உன் முன்பாக வைக்கிறேன், நீ அருந்தக்கூடாது என்று பூனையிடம் வேண்டுமானால் நிபந்தனை விதிக்கலாம். சோழர்களிடம் போய் இம்மாதிரி நிபந்தனையை விதித்தால் நிபந்தனை விதித்த குற்றத்திற்காகவே அதனை உடனடியாக மீறுவார்கள். அவர்களது அகராதியில் நிபந்தனை, சத்தியம் போன்ற சொற்களுக்கு இடமே இல்லை, ரவிதேஜன் கூறினான். வீரநாராயணி தந்தையின் பின்பாக சென்று அவனது கழுத்தில் தன் கரங்களை மாலையாக போட்டு அவன் காதில் கிசுகிசுத்தாள். தந்தையே, தாங்கள் நிபந்தனை விதிப்பது இருக்கட்டும், இதில் என் கருத்து என்ன என்பதை தாங்கள் அறிய வேண்டாமா? கண்டராதித்யரை மணந்து கொள்ள நான் தயாராக இல்லை. அரண் நாரணன் நாமம், ஆண்விடை புல்லூர்தி, உரைநூல் மறை, உரையும் கோவில் வரை நீர், கருமம் அழிப்பு அழிப்பு, கையது வேல் நேமி, உருவம் எரிகார்மேனி என்று என்கிறது பொய்கை பிரானின் அந்தாதியை கற்றவள் நான். அழிப்பவரை கொண்டாடுபவருடன் அழிப்பவரை கொண்டாடுபவள் எப்படி சேர முடியும்? ஆண் விடையிடானின் பின்னே செல்பவர் கண்டர், பறக்கும் கருடாருடனே என்பவள் நான். என் மனம் எங்கனம் அவரை நாடும். வர இருக்கும் தூதரிடம் இந்த திருமணம் சாத்தியப்படாது என்று கூறிவிடுங்கள். நாம் சோழர்களுக்கு எதிரிகளாகவே இருப்போம். என் வாழ்வு சோழர்களிடம் பகடை விளையாட்டாக மாறுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், நாராயணி தீர்மானத்தோடு கூறினாள். வீரநாராயணி உறுதியுடன் கூறியதைத் தொடர்ந்து ராமதேவன் அனைவரையும் ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு அவளை பரிவுடன் நோக்கினாள். நன்றி நாரணி, நீ உன் மனதை தெளிவுபடுத்திய பின்னர் இவ்விவகாரத்தில் யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. கண்டராதித்தன் பட்டத்து இளவரசன் கூட அல்ல, அதற்கு உரியவன் ராஜாதித்யன் இருக்கிறான். அவனது பட்ட மகிழ்ச்சியாக சாளுக்கியனின் மகள் திகழப்போகிறாள் என்கிற போது ஒரு சாதாரண இளவரசனின் மனையாளாக இருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. தூதுவர்கள் வரட்டும், சோழர்களிடம் நமக்கு இத்திருமணத்தில் விருப்பம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விடலாம், ராமதேவன் கூறினான். நல்ல முடிவு அண்ணா, ரவிதேஜன் வீரநாராயணியை மனதினுள் பாராட்டியபடி கூறினான். இவ்வளவு தீர்க்கமான சிந்தனை சக்தியை உடைய நாராயணியை மருமகளாக அடையும் பாக்கியத்தை சோழ பராந்தகன் பெறவில்லை போலும். அரசே, ராஜகுரு பேற்றாயர் தயக்கத்துடன் குரல் எழுப்பினார். தாங்கள் இது குறித்து ஏதோ சொல்ல விழுகின்றீரே? மன்னர் கேட்க அனைவரது பார்வையும் ராஜகுருவின் மீது படர்ந்தது. அரசே, அரண்மனை ராஜகுரு என்று நீர் என்னை நியமித்துவிட்ட பிறகு அதற்கான கடமைகளை நான் ஆற்றத்தானே வேண்டும். உமது அனுமதி இல்லாமல் நான் நம் இளவரசியாரின் ஜாதகத்திற்கு ஏற்ற இளவரசனின் ஜாதகத்தை தேடினேன். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இளவரசர்களின் ஜாதகங்களை தருவித்தேன். சோழ இளவரசர்களின் ஜாதகங்களும் என் வசம் உள்ளன. அவர்களின் ஜாதகங்களை ஆராய்ந்தேன். நம் இளவரசியாரின் ஜாதகத்திற்கும் கண்டராதித்யரின் ஜாதகத்திற்கும் பொருத்தம் பார்த்தேன். அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. நாராயணி திடுக்கிட்டாள். சுவாமி, ஜாதகம் எப்படி மாறாக கூற முடியும்? சிவனாரை தொழும் கண்டரை நான் எங்கனம் கணவராக நினைக்க முடியும்? காட்டத்துடன் ஒலித்தது அவள் குரல். ராமதேவன் தன் பங்குக்கு குழம்பி நின்றான். சுவாமி, கண்டராதித்யனின் ஜாதகம் படித்தீரா? ராஜாதித்யன் ஜாதகம் எப்படி உள்ளது? கண்டராதித்யன் பிடிக்கவில்லை என்றால் ராஜாதித்யனுக்கு பேசி பார்க்கலாமா? அரசர் என்கிற நிலையிலும் தந்தை என்கிற நிலையிலுமாக இவ்விவகாரத்தை இருவேறு கோணங்களில் அணுக முயன்று கொண்டிருந்தான் ராமதேவன். பேற்றாயர் மன்னரை எச்சரிக்கையுடன் பார்த்தார். நான் சொல்வதை நிதானமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மன்னா. கோள்களின் சுழற்சி எனக்கு ஒரு தகவலை தந்துள்ளது. பட்டத்து இளவரசன் ராஜாதித்யன் நீண்ட ஆயுளை கொண்டிருக்கவில்லை. விரைவில் அவன் கதை முடியப் போகிறது. அவனுக்கு பிறகு கண்டராதித்யனின் சோழ அரசனாக அரியாசனம் ஏறப்போகிறான். நம் வீரநாராயணி சோழ பட்டத்தரசியாக திகழப் போகின்றாள். சோழர்கள் பழையாறையிலிருந்து நம் முனைப்பாடியை ஆளுவார்கள் என்று நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். ஆனால் நம் இளவரசி சோழ அரசியாகிவிட்டால் நம் முனைப்பாடிக்கு முக்கியத்துவம் கிடைத்து விடாதா? நம்மால் இங்கிருந்து இளவரசியார் மூலம் சோழ நாட்டின் அதிகார மையத்தை கட்டுப்படுத்த முடியுமே. சற்று முன்னர் சீர்மல்கும் முனைப்பாடி என்று நமது சரித்திரத்திற்கு பெயரிட்டோம். இந்த திருமணத்தின் மூலம் அது மெய்ப்படட்டும். இனி அனைத்தும் நம் இளவரசியார் எடுக்கப் போகும் முடிவில்தான் இருக்கிறது. கண்களில் பல்வேறு கனவுகளுடன் நாராயணியை பார்த்தார் ராஜகுரு. பேற்றாயர் கூறியதை கேட்டதும் அங்கே நீண்ட அமைதி நிலவியது. நாராயணி தான் மௌனத்தை கலைத்தாள். நீர் கூறியதில் எவ்வித மாற்றமும் இல்லையே. நிச்சயம் கண்டராதித்யன்தான் அரையணையில் அமரப்போகிறானா? அவளது சிந்தனையில் சக்கரம் ஒன்று வேகமாக சுற்றியது. அம்மா, என் வாக்கு என்று பொய்த்திருக்கிறது.
ராஜாதித்யனின் சனி மாரகமாக உள்ளது. அவனது ஆயுள் அற்பமாக முடியப் போகின்றது. அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. கண்டராதித்யன் தான் அரசனாகப் போகிறான். ராஜகுருவின் குரலில் உறுதி தொனித்தது. தந்தையே, கண்டராதித்யன் தான் அரசனாகப் போகிறான் என்கிற பொழுது எனது கொள்கைகளை தளர்த்துக் கொள்வதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை. அவரை மணப்பதன் மூலம் முனைப்பாடிக்கு நன்மைகள் பயக்கும் என்றால் நான் அதற்கு சித்தமாக இருக்கிறேன். கண்டராதித்யனை திருத்தி பணி கொண்டு அவரை ஆயர்பாடி கண்ணனுக்கும் முனைப்பாடி ராமனுக்கும் தாசனாக மாற்றுகிறேன், நாரணி கூறினாள். நாராயணி கூறியதை செவிமடுத்த ரவிதேஜன் அயர்ந்து போய் அவளை நோக்கி கையமர்த்தினான். மெதுவாக நாரணி, மிகவும் வேகமாக முடிவுகளை எடுக்கின்றாய். நீ அறிவிக்கும் ஒரு முடிவை நாங்கள் யோசித்து பார்ப்பதற்குள் அடுத்த முடிவையும் அறிவித்து விடுகிறாய். நமது நாட்டில் பாயும் கெடில ஆற்றின் தெளிவை மனதிலும் கருடனின் வேகத்தை முடிவுகளிலும் எடுப்பதிலும் காட்டுகிறாய். உன் தந்தை உனது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறுவதை பார். ரவிதேஜன் கூற ராமதேவன் உட்பட அனைவருமே சிரித்து விட்டனர். ரவிதேஜா, நீ கூறியது வாஸ்தவம்தான். உண்மையில் என்னை விட நாரணிதான் முனைப்பாடி அரியணையில் அமரும் தகுதியை கொண்டவள். அவளது திறமைக்கு சோழ சக்கரவர்த்தினியாக திகழப்போவதில் ஆச்சரியம் என்ன இருக்க முடியும்? ராஜகுருவே, நீர் நம் சரித்திரத்தை தொகுத்த வேளை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கின்றது. திருமணம் பேச காளிங்கராயர் வந்தால் நான் நமது சம்மதத்தை தந்துவிடட்டுமா? ரவிதேஜா, உனக்கு இதில் மாறுபட்ட கருத்து உள்ளதா? ராமதேவன் கேட்டான். என்ன இருந்தாலும் தனக்கு பின் முனைப்பாடி அரியணையில் அவன்தானே அமரப்போகின்றான். ரவிதேஜன் தமையனை பணிவுடன் பார்த்தான். அண்ணா, சோழர்கள் நம்மிடம் திருமண உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதே நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. இருப்பினும் அவர்களிடம் எச்சரிக்கையுடனே உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி எனது அருமை மகள் நாரணி சோழ சக்கரவர்த்தினியாக திகழ்போவதில் எனக்குத்தான் முதலில் மகிழ்ச்சி. ரவிதேஜன் குறும்புடன் நாரணியை பார்த்தான். யாம் பெரும் இன்பத்தை எனது சிறிய தந்தையாரும் பெறட்டும் தந்தையே. நமது ரவிதேஜருக்கு நல்ல பெண்ணாக பார்த்து கால்கட்டு போட்டு விடுங்கள். நாரணி சிரித்தாள். அந்த மகிழ்ச்சியான பரிமாற்றத்தை அனைவருமே ரசித்தனர். அதுவரை அமைதியாக நின்றிருந்த சமரகேசரியை நோக்கிய ராமதேவன் தனது கழுத்தில் அணிந்திருந்த முத்துச்சரத்தை கழற்றி அவனது கையில் வைத்தான். நல்ல செய்தி கொண்டு வந்தாய் சமரகேசரி. இனி நீ பழையாறை கிளம்பலாம். மன்னன் சொல்ல சமரகேசரி மன்னனை வணங்கிவிட்டு அங்கிருந்து அகன்றான். அப்போதுதான் ராஜகுருவுக்கு அந்த யோசனை வந்தது. மன்னா, சுபசிய சீக்கிரம். இளவரசியாருக்கு நல்ல யோகமான நேரம் துவங்கிவிட்டது. ஒரு சிறு விண்ணப்பம். பேற்றாயரின் கண்கள் தங்க தாம்பாளத்தில் வைக்கப்பட்டிருந்த முனைப்பாடி சரித்திர சுவடுகளை நோக்கின. கூறுங்கள் சுவாமி, ராமதேவன் சொன்னான். சீர்மல்கும் முனைப்பாடி சரித்திர தொகுப்பு சுவடிகளை வைத்து வைதும்ப நாட்டில் உள்ள வாக்தேவியின் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அவள் திருவடிகளில் வைத்து பூஜித்து அவள் அருளை பெற்று வந்த பின்னரே அதை வெளியிட வேண்டும் என்பது என் அவா, ராஜகுரு கூறினார். அவ்வளவுதானே சுவாமி, உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்கிறேன். ரவிதேஜா, நீயே வைத்தும்ப நாட்டில் உள்ள வாக்தேவி கோவிலுக்கு இந்த சுவடிகளை எடுத்துச் சென்று வாக்தேவி சந்நிதியில் வைத்து பூஜித்து ஆசி வாங்கி வா. ராம்தேவனின் கட்டளையிட்டான். ரவிதேஜன் சுவடிகளுடன் வைதும்ப நாட்டிற்கு கிளம்பினான். அவனது கரிய குதிரை வைதும்ப நாட்டினுள் ரவிதேஜனை சுமந்து கொண்டு நுழைந்த போது அவனுக்கு தெரியாது பாவம் திருமணம் வேண்டாம் என்கிற அவனது வைராக்கியம் அந்த நாட்டில் நொறுங்கி துகள்களாக சிதறப்போகிறது என்பது. வைதும்ப நாடு. வாக்தேவியின் ஆலயத்தின் முன்பாக பெரியதாக அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழ் மேடை ஒன்று மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆலயத்தில் மங்கள வாத்தியம் முழங்கிக் கொண்டிருக்க வாக்தேவிக்கு அப்பொழுதுதான் அபிஷேகம் முடிந்து அர்ச்சகர்கள் அலங்காரங்களை செய்ய தொடங்கியிருந்தனர். அதன் பிறகு ஆராதனைகள் நடைபெற்று நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்படும். யாத்ரீகர்கள் சிலருக்கு அந்தனர் ஒருவர் கூறிக்கொண்டிருக்க ரவிதேஜனும் அருகே நின்று அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆராதனை முடிந்து பிரசாதத்தை அறிந்துவிட்டு கிளம்பி விடாதீர்கள். எங்கள் இளவரசி வைதும்ப நாட்டின் குலமகள் கல்யாணி தேவியார் வாக்தேவியின் முன்பாக மகர யாழை இசைக்க உள்ளார். உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் உண்மையிலேயே பாக்கியம் செய்திருந்தால் எங்கள் இளவரசியாரை காண முடியும். அவரது இன்னிசையை கேட்கவும் முடியும். உலகிலேயே பேரழகு படைத்தவர் யார் என்று கேட்பவரெல்லாம் இன்னும் வைதும்ப நாட்டினுள் காலெடுத்து வைக்கவில்லை என்பதாக பொருள். தேவலோக மங்கையரான ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எல்லோரும் எங்கள் இளவரசியின் தோழியராக பணிபுரிய வேண்டியவர்கள். கல்யாணி தேவியாரின் மகர யாழின் பெயர் நாத வினோதம். இளவரசியாரால் மட்டுமே அதனை மீட்ட முடியும். வைரங்களும் இரத்தனங்களும் அந்த வீணையின் ஸ்வரஸ்தானங்களில் பதிக்கப்பட்டிருக்கும். நாத வினோதத்தை வெள்ளி பெட்டி ஒன்றில் எடுத்து வருவார்கள். காண்பதற்கே கம்பீரமாக இருக்கும்.
அந்தணர் இளவரசி கல்யாணியின் பெருமைகளை வரிசைப்படுத்த அங்கே குழுமியிருந்த யாத்ரீகர்கள் வாயை பிளந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தனர். ரவிதேஜனின் செவிகளிலும் அவர் கூறியது விழுந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொற்குஞ்சு என்பது போல தன் இளவரசியாரின் பொறுமைகளை மிகைப்படுத்தி தவறுவது நினைத்து அலட்சியமாக நின்று கொண்டிருந்தான். அவனது தோளில் ஊசலாடி கொண்டிருந்த துணிப்பையில் முனைப்பாடி சரித்திர சுவடுகளை பத்திரப்படுத்தியிருந்தான். வாக்தேவியின் ஆராதனை முடிந்ததும் சுவடிகளை அவளது திருவடியில் வைத்து ஆசி பெற நினைத்திருந்தான். ஆசி பெற்றதும் அன்றே முனைப்பாடிக்கு திரும்பவும் முடிவு செய்திருந்தான். திடீரென்று மைதானத்தில் ஒருவித சலசலப்பு. இளவரசி வருகிறார் என்று ஆங்காங்கே முணுமுணுப்புகள் எழ காவலர்கள் கூட்டத்தினரை ஒழுங்கு செய்து வழியை அமைத்தனர். அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று ஆலயத்திற்கு முன் வந்து நிற்க அதன் மீது இருந்து ஒருவன் தும்பியை முழங்கினான். யானையின் பின்னே தந்த நிறத்தில் ஒரு சீவிகை தோன்றியது. மஞ்சள் நிற தலைப்பாகையை அணிந்த சீவிகை தாங்கிகள் 8 பேர் அதனை சுமந்து வர சீவிகையின் பின்பாக வந்த வில்வண்டி ஒன்றில் வெள்ளிப்பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதுதான் சற்று முன் அந்த அந்தனர் குறிப்பிட்ட மகரையாழ் பெட்டியாக இருக்கக்கூடும் என்பதை யூகித்தான் ரவிதேஜன். தன்னை கடந்து சென்ற சீவிகையை சுவாரஸ்யம் எதுவுமின்றி நோட்டம் விட்டான் ரவிதேஜன். நீல திரைச்சீலையின் பின்பாக நிழலாக தெரிந்தது ஓர் உருவம். நம் வீரநாராயணியை விடவா இந்த இளவரசி அழகாக இருக்கப் போகிறாள்? மனதிற்குள் நினைத்தான் ரவிதேஜன். சீவிகை பந்தலின் உள்ளே நுழைந்தது. மையத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடையை நோக்கி ஊர்ந்தது. வில்வண்டி பந்தலுக்கு வெளியே நிற்க கட்டுமஸ்தான 4-5 வாலிபர்கள் நாத வினோத வீணை வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளிப்பட்டியை சுமந்து கொண்டு சீவிகையின் பின்பே சென்றிருந்தனர். சீவிகை மேடையின் அருகே இறக்கப்பட்டது. வெள்ளிப்பட்டியை சுமந்து கொன்ற வாலிபர்கள் மேடையின் பின்புறமாக சென்று வீணைப்பட்டியை மேடையின் மீது வைத்தனர். கூட்டத்தினர் இளவரசியை காண வேண்டும் என்னும் ஆர்வத்தில் முண்டியடித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ள ரவிதேஜன் கூட்டத்தினரை விட்டு பின்பாக விலகி நின்றான். இருப்பினும் நெடிய உருவத்தை கொண்டிருந்த அவனால் தரையில் இறக்கப்பட்டிருந்த சீவிகையை நன்றாக காண முடிந்தது. தனக்கு முன்பாக இளவரசியை காண வேண்டும் என்கிற துடிப்புடன் எம்பி குதித்துக் கொண்டிருந்த சிறுமி ஒருவளை கண்டதும் அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. அந்த சிறுமியை தூக்கி தனது தோளின் மீது அமர்த்தி கொண்டான் ரவிதேஜன். முனைப்பாடியில் இவனை காண்பதற்கு மக்கள் இப்படித்தான் முண்டியடித்துக் கொள்வார்கள். இவனோ மற்றொரு நாட்டின் இளவரசியை காண்பதற்காக மக்களுடன் சேர்ந்து நிற்கின்றான். இதை வீரநாராயணி மட்டும் பார்த்துவிட்டால் வேறு வினையே வேண்டாம். இவனை கேலி செய்து கதற வைத்து விடுவாள். அதோ இளவரசி! ரவிதேஜனின் தோளில் அமர்ந்திருந்த சிறுமி தன் கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க ரவிதேஜனின் கண்கள் சீவிகையை விட்டு இறங்கிய அந்த நங்கையின் உருவத்தை கண்டன. ரவிதேஜனின் தோளில் அமர்ந்திருந்த அந்த சிறுமி குதூகலத்துடன் தனது ஆசை தீர கல்யாணியை பார்த்து ரசித்தாள். சற்று நேரம் கழித்து அவளுக்கு அலுப்பு உண்டானது போலும். ஒரு கட்டத்தில் அந்த சிறுமி, போதும் அண்ணா, என்னை இறக்கிவிடுங்கள் என்று கேட்க அந்த சிறுமியின் குரல் ரவிதேஜனின் செவிகளில் விழுந்ததாகவே தெரியவில்லை. தன்னை ஒரு கையால் தாங்கி பிடித்திருந்த அந்த இளைஞன் கற்சிலையாக நிற்பதைக் கண்டு மீண்டும் அவன் செவியருகே குனிந்து தன்னை கீழே இறக்கிவிடும்படி வேண்டினாள். ஆனால் ரவிதேஜன் இந்த உலகத்தில் இருந்தால்தானே? தனது கோரிக்கைக்கு அந்த வாலிபன் செவி சாய்க்காமல் போக வேறு வழியின்றி அந்த சிறுமி தன்னை பற்றியிருந்த அவனது கரத்தை விலக்கிவிட்டு அவன் தோளினில் இருந்து கீழே குதித்து தன் வழியே ஓடினாள். தான் தோளினில் சுமந்திருந்த சிறுமி தன்னை இறக்கிவிடும்படி வேண்டியதையோ அவள் கீழே குதித்து ஓடுவதையோ எதையுமே அறிந்திருக்கவில்லை ரவிதேஜன். இன்னும் தான் அந்த சிறுமியை தூக்கி சுமந்திருப்பதாகவே எண்ணி தனது இடக்கையினால் தனது இடத்தோளினை பற்றி கொண்டிருந்தான். சீவிகையிலிருந்து இறங்கிய மேடை மீது ஏறி நின்று கூடியிருந்த மக்கள் கூட்டத்தினரை நோக்கி கையசைத்து கொண்ட கல்யாணியின் மீது அவன் கண்கள் நிலை குத்தி நின்றன. அழகு என்கிற தன்மை பற்றி ரவிதேஜன் ஒருவித தாழ்மையான கருத்தையே கொண்டிருந்தான். வீரம் என்பதை கண்கூடாக காண முடியும். ஆனால் இயல்பான ஒன்றை கற்பனைக்கு திறன் மிக்கவர்கள் இதுதான் அழகு என்று கூறுவதாலேயே அங்கே அழகு தோற்றுவிக்கப்படுகின்றது. சூரியோதயம் என்பது சாதாரண மக்களுக்கு இயல்பாக நடைபெறும் ஒரு இயற்கையான நிகழ்வு. அதில் அழகை புகுத்தியவர்கள் கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் தான். முனைப்பாடி நாட்டில் நுரையை சுமந்து கொண்டு ஓடும் கெடில நதியை அவன் கண்டிருக்கின்றான். ஒரு ஆற்றின் பாய்ச்சலாகவே அது அவனுக்கு தெரிந்ததே தவிர வீரநாராயணி கெடில நதியின் அழகை பற்றி கவிதை புனைந்து அவனிடம் காட்டிய பொழுது ரவிதேஜன் அதை அதீத கற்பனையாக உணர்ந்தான். அண்ணன் ராமதேவனின் குடும்பத்துடன் ஒரு முறை முனைப்பாடி எல்லையில் உள்ள காட்டில் வனபோஜனம் கொண்டாடிய பொழுது மழை மேகங்கள் திரள அதை கண்ட மயிலொன்று தனது தோகையை விரித்தாடியது. தேஜரே, பாருங்கள், அந்த மயில் எவ்வளவு அழகாக நடனமாடுகின்றது என்று நாரணி மெய்மறந்து ரசிக்க இடக்காக பதில் அளித்தான் ரவிதேஜன். தோகையை விரிப்பது மயிலின் இயல்புதானே.
அதில் என்ன அழகை கண்டுவிட்டாய்? அது அசைந்தாடுவதை ஏன் நடனம் என்று வர்ணிக்கிறாய்? உண்மையில் அந்த மயில் தான் நடனம் ஆடுவதாக நினைக்கிறதா? அழகு என்பதெல்லாம் வெறும் மாயைதான். ரவிதேஜன் அவளிடம் கூற நாராயணிக்கு கோபம் வந்துவிட்டது. அழகு மாயையா? எப்போது மாயாவதியாக மாறினாய் தேஜரே என்று வாதத்துக்கு வந்தாள். ஆனால் சீவிகையிலிருந்து இறங்கி மேடையின் மீது நின்ற கல்யாணியை கண்டதும் அவனது தேகத்தில் மெல்லிய பூகம்பம் ஒன்று நிகழ்ந்தது. அந்த நடுக்கத்தில் நொறுங்கி விழத் தொடங்கின அவனது விவாகம் வேண்டாம் என்கிற வைராக்கியமும் அழகு ஒரு மாயை என்கிற அவன் வாதமும். கல்யாணியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். உண்மைதான், சூரியோதயத்தில் அழகை அவன் கண்டதில்லை. ஆனால் இந்த இளவரசி சீவிகையிலிருந்து தோன்றிய நளினமாக மேடையேறி செல்வது போல்தான் சூரியனும் கடல் பின்பாக தோன்றி உச்சிவானிற்கு ஏறுகின்றான். கெடில ஆற்றின் ஓட்டத்தில் அவன் அழகை கண்ட தில்லைதான். ஆனால் இந்த பெண் அலைப்பாயும் தனது கூந்தலுடன் வளைந்து நெளிந்து செல்லும் போதெல்லாம் கெடில ஆறும் வளைந்து செல்கின்றது. இதே போல்தான் இருக்கும் என்று அவன் நினைத்தான். இவள் அழகு என்றால் அவையும் அழகாகத்தான் தோன்றும். நாரணி, என்னை மன்னித்துவிடு. இப்போது புரிந்து கொண்டேன், அழகு என்பது மாயை அல்ல. சற்று முன் வாக்தேவி சன்னதி அருகே யாத்ரீகர்களிடம் பேசிய அந்த அந்தனர் கூற்று சத்தியமே. இந்த இளவரசியின் அழகை காண கண்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இமை கொட்டாமல் ரவிதேஜனும் கல்யாணியின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அழகிற்கும் வசீகரத்துக்கும் இடையே பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு பெண்ணை காணும் பொழுது கண்களுக்கு ரம்மியமாக அவள் தெரிந்தாள் அவள் அழகானவள். அப்படி ஒருவன் அழகான ஒரு பெண்ணை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை உணர்ந்து அவளும் தன் பார்வையை பரிமாறிக்கொண்டால் அங்கே வசீகரம் தோன்றுகிறது. காண்பவனையும் காணப்படுபவனையும் இணைப்பது வசீகரம். சற்று முன்னர் வரை அழகாக தெரிந்த கல்யாணி தற்பொழுது வசீகரமாக மாறிவிட்டாளா? ஆம், அவளுடைய கண்களும் தற்பொழுது ரவிதேஜனை கவனிக்க தொடங்கிவிட்டன. புஷ்ப செடிகளுக்கிடையே உயர்ந்து நிற்கும் தேக்கு மரம் போன்று பல வண்ண தலைப்பாகைகளை அணிந்த மக்களிடையே தனி ஒருவனாக உயர்ந்து காணப்பட்டான் அந்த வாலிபன். சிறு குன்றுகளின் இடையே ஓங்கி நிற்கும் இமயமாக ஆஜானு பாகுவான தோற்றத்துடன் நின்றான். யார் இந்த வாலிபன்? அவன் கண்களில் தென்படுகின்ற தீட்சண்யம் இவளது இதயத்தை கூராயுதமாக அல்லவா கிழிக்கின்றது. வா வா, ஓடி வந்து எனது இடது தோளினில் அமர்ந்து கொள் என்று கூறுவது போல தன் இடது தோளினை கையால் பற்றி கொண்டு நின்றிருந்தான். அவளது பார்வை ரவிதேஜன் கண்களில் சிக்கிவிட அவளது கை மட்டும் இயந்திர கதியில் மக்கள் கூட்டத்தினை நோக்கி அசைந்து கொண்டிருந்தது. அவளது சிந்தை வேறு பக்கமாக சென்றுவிட அசைந்து கொண்டிருந்த அந்த கையும் வேகம் குறைந்தது. பிறகு திராணி என்று தெப்பென்று விழுந்து அவளது துடையில் மோதியது. வைதும்ப இளவரசி மற்றும் முனைப்பாடி இளவரசன் பார்வைகள் அங்கே சங்கமித்து நின்றன. ரவிதேஜன் தன் வாழ்நாளில் முதன் முறையாக புதுவித உணர்வுகளுக்கு ஆட்பட்டான். பிறந்த தினத்தன்றே தாயை இழந்தவன். சேடிகள் கொடுத்த தாய்ப்பாலை குடித்து வளர்ந்தவன். அன்னி ஹேமாம்பாவின் அரவணைப்பினால் வளர்ந்திருந்தாலும் மைத்துனன் என்கிற மரியாதை உணர்வு ஒருவித எல்லையை வகுத்து விட்டிருந்தது. அண்ணன் மகள் நாரணி சகோதரி என்கிற பாச உணர்வை தோற்றுவித்திருந்தாலும் அண்ணன் குடும்பம் வேறு, தான் ஒரு தனி மரம் என்கிற எண்ணம் எப்பொழுதாவது எழும். எனவேதான் பெரும்பாலான நேரங்களில் போர்க்களத்திலும் போர் நிகழாத சமயங்களில் வாட்பயிற்சி மற்றும் மற்போர் கூடங்களிலுமே காலத்தை கழித்து வந்தான். நாராயணியை தவிர வேறு பெண்களுடன் பழகியதில்லை. மேடை மீது நின்றிருந்த இளவரசி தன்னை நோக்குவதை கண்டதும் இவனுள் பரமானந்தம் பரவுவதை உணர்ந்தான். யாரோ முன்பின் பார்த்திராத ஒரு பெண் தன்னை நோக்குவதை அறிந்ததும் எதனால் இந்த உற்சாகம் ஏற்படுகிறது ரவிதேஜனுக்கு புரியவில்லை. அதே சமயம் அவனும் அவளது முகத்திலிருந்து பார்வையை நீக்கவில்லை. இவ்வளவு சௌந்தரியத்துடனும் ஒரு பெண் திகழ முடியுமா என்ன? அழகு என்பது மாயையே என்று இதுகாரும் நினைத்திருந்த அவனால் கல்யாணியின் அழகை ரசிப்பதற்கோ வர்ணிப்பதற்கோ எப்படி முடியும்? போர்க்களத்தில் எதிரிகள் விடும் அம்போ அல்லது வாட்போரின் போது எதிரியின் வால் முனையோ இவனது தேகத்தை கிழித்து இவனையும் அறியாமல் காயங்கள் ஏற்படும். அதில் குருதி பிசுபிசுத்து கொண்டிருக்கும். போரில் வெற்றி பெற்ற பிறகே காயங்களில் குருதி பெருகுவதை ரவிதேஜன் உணர்வான். கல்யாணியை கண்ட மாத்திரத்தில் அவனது இதயத்தில் ஒருவித திரவம் பிசுபிசுத்து கொண்டிருந்தது. அதை அவன் குருதி எனத்தான் நினைக்கச் செய்தான். அவனுக்கு எங்கே புரிய போகிறது அதன் பெயர்தான் காதல் என்று? ரவிதேஜன் தன் இதயத்தில் ஒருவித வலியை உணர்ந்து தன் வலக்கையினால் மார்பினை அழுத்தி கொண்டான். அவனை விழிகளால் விழுங்கிக் கொண்டிருந்த கல்யாணியும் தனது இதயத்தில் அதே வலியை உணர்ந்தாள். அவளது தந்தை விக்ரம வைதும்பராயின் அரசவைக்கு முக்திநாத கஷேத்திரத்தில் இருந்து ஒரு துறவி வந்திருந்தார்.
மன்னனுக்கு சாலக்கிராமம் எனும் தெய்வீக கற்களை அளித்த துறவி அந்த கற்களின் பெருமையை பற்றி கூறியிருந்தார். கண்டகி நதியில் புதைந்து கிடக்கும் கற்களை திருமால் ஒரு பூச்சியின் வடிவில் துளைத்து அவற்றினுள் வாசம் செய்வாராம். அந்த கற்களே சால கிராமங்களாக ஆதரிக்கப்படுகின்றனவா. உத்தம வைத்தும்பராயரிடம் துறவி அந்த கற்களின் மகத்துவத்தை பற்றி விளக்கிக் கொண்டிருந்த பொழுது கல்யாணியும் அங்கேதான் அமர்ந்து அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். தற்போது எதிரே உயர்ந்து நின்ற அந்த கட்டழகன் பூச்சி வடிவ திருமாலை போன்று அவளது இதயத்தை துளைத்து அதில் வாசம் செய்ய தொடங்கியிருந்தான். இவள் பந்தல் மேடையில் நின்று கொண்டிருந்தாலும் அவளை நேராக பார்க்கக்கூடிய உயரத்தை கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ராஜகலை தாண்டவமாடியது. என்ன இது? வாக்தேவியின் முன்பாக வீணை மீட்ட வந்த இடத்தில் இப்படி மனதை அலைப்பாய விடுகிறேனே. தன்னையே நொந்து கொண்டாள் கல்யாணி. அந்த வாலிபன் தனது வீணை இசையை காத்திருக்க கேட்பானா அல்லது புறப்பட்டு சென்று விடுவானா? அவளது இதயம் திடீரென்று இந்த கேள்வியை எழுப்ப மீண்டும் அவளது மனம் அலைப்பாயத் தொடங்கியது. ஐயோ, என்ன இது? கிளம்பி சென்று விட்டால்தான் என்ன? என் மனதில் ஏன் சோகம் பீரிடுகின்றது? ஒருவேளை அவன் இவளது வீணை இசையை இருந்து கேட்டு கழித்தால்? ஐயோ, இப்போது என் உள்ளத்தில் ஏன் ஜிவ்வென்று உற்சாகம் பீரிடுகிறது? எவனோ ஒரு அந்நியன். அவனை ஏன் எனது எண்ணங்கள் சுற்றி வருகின்றன? மீண்டும் அவளையும் அறியாமல் கண்கள் அவன் நின்ற பக்கமாக நோட்டம் விட்டன. சுற்றி நின்ற மக்கள் கூட்டத்தின் இடையே கல்யாணியால் அவனது மார்பு பகுதி வரையே காண முடிந்தது. சற்றே விலகுங்கள் மக்களே, நான் அந்த பேரழகனின் முழு உருவத்தையும் காண வேண்டும். கட்டளையிடை தொடுத்துவித்தது நாக்கு. அந்த நாவினை அடக்கிக் கொண்டால் கல்யாணி. சிவந்த முகம், மேடான நெற்றி, துவாரங்களை வெளிக்காட்டாத தீர்மையான நாசி, சதைப்பற்றுள்ள கன்னங்கள், அவனது வீரத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் அடையாளமாகத்தான் பட்டாம்பூச்சி போன்ற அதரங்கள் மீது படர்ந்திருந்த அடர்த்தியான மீசை, தடித்த உதடுகள், உறுதியான தோள்களுக்கிடையே யார் வலியவன் என்று தர்க்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நடுவே அரண் அமைத்திருக்கும் நேர்த்தியான கழுத்து, நெல்லிக்கனி ஒன்று தொண்டையில் சிக்கியிருப்பது போன்று புடைத்து நிற்கும் குரல் வலை. நீ நிற்கும் மேடையை காட்டிலும் என் மார்பு உறுதியானது, என் மார்பில் அமர்ந்து உனது வீணையை மீட்டு என்று கூறுவது போன்ற விஸ்தாரணமான மார்பு. கல்யாணி மெய்மறந்து போய்விட்டிருந்தாள். இருவரின் பார்வைகளும் சங்கமித்திருக்க வாக்தேவிக்கு அலங்காரத்தை சாற்றி முடித்து அர்ச்சகர்கள் சந்நிதி கதவுகளை திறக்க அக்கதவுகளில் பூட்டப்பட்டிருந்த சின்னஞ்சிறு மணி கிண்கிணி நாதத்தை எழுப்ப அந்த ஒளியை கேட்ட ரவிதேஜரும் கல்யாணியும் மீண்டும் உயிர் பெற்றனர். அப்போது மேடையின் பின்புறமாக நின்றிருந்த வாக்தேவியின் கோயில் அதிகாரி தனது பெண் குழந்தையை கையில் மலர் மாலையுடன் மேடையில் ஏற்றினார். இளவரசிக்கு மாலை சூட்டி கௌரவிக்க தன் பெண் குழந்தையை அனுப்பினார் போலும். இளவரசிக்கு மாலையிட வேண்டும் என்கிற ஆவலில் அந்த சின்னஞ்சிறு பெண் குழந்தை விரைவாக ஓடிவர மேடையில் விரித்திருந்த கம்பளம் இடறி அருகே ஒளிர்ந்து கொண்டிருந்த பஞ்சமுக விளக்கின் மீது விழுந்தது அந்த குழந்தை. இதனால் சரிந்த அந்த பஞ்சமுக விளக்கு ஓலைகளாலும் மூங்கில் கழிகளாலும் அமைக்கப்பட்டிருந்த பட்டு துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த மேடையில் உருண்டது. அதன் தீபச்சுடரில் உடனடியாக மேடை தீப்பற்றி கொண்டது. தீ மலமளவென்று பரவ துவங்க, நான் எரிந்து கொண்டிருக்கும் போது நீ மட்டும் வாளாவிருப்பேனேன் என்பது போன்று எரிய துவங்கியது அந்த மேடை. தீப்பொறிகளை உயர வீச மேலே அமைக்கப்பட்டிருந்த பந்தலும் தீப்பற்றி கொண்டது. கீழே விழுந்திருந்த பெண் குழந்தையை தூக்கி நிறுத்தி அதனை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்த கல்யாணி தன்னை சுற்றி தீ பரவி கொண்டிருந்ததை கவனிக்க தவறினாள். கூட்டத்தினர் அலறியபடி இங்கும் அங்கும் ஓடியதை கண்டவுடன் தான் குழந்தையை பற்றி கொண்டிருந்த கல்யாணி தன்னை சுற்றி தீ கொழுந்துவிட்டு எறிவதை கவனித்தாள். அண்ணாந்து நோக்கியவள் மேலே மேடையின் மீது அலங்கரிக்கப்பட்டிருந்த விதானமும் தீப்பற்றி எறிவதை கண்டாள். கலவரத்துடன் செய்வதறியாது நின்றாள். குரல் விட்டு கதறவும் தோன்றவில்லை. அந்த பெண் குழந்தை தீயின் ஜுவாலையை கண்டு பயந்து கல்யாணியின் முழங்காலில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அடத் துவங்கியது. மேடையை சுற்றி புகைமண்டலம் சூழ கல்யாணியை காப்பதற்காக வந்த காவலர்கள் மேடை இருக்கும் பக்கம் அறியாமல் புகைமண்டலத்தில் சிக்கி சுவாசத்தை விட இயலாமல் திணறினர். அந்த பெண் குழந்தையின் தகப்பன் எங்கோ நின்று கொண்டு தன் குழந்தையின் பெயரை அழைத்து கதறிக்கொண்டிருந்தான். சற்று முன் இனம் தெரியாத உணர்வுகளுக்கு ஆட்பட்டிருந்த ரவிதேஜனின் உள்ளத்தில் அதுவரை வியாபித்திருந்த கல்யாணியின் வசீகர முகம் மறைந்து அவனுடைய இயல்பான வீரமும் பராக்கிரமும் மீண்டும் அவன் இதயத்தில் வந்து அமர்ந்தன. சூரியோதயமாக தோன்றி அவன் மனதுக்கு இதமளித்த அந்த இளவரசி தற்பொழுது மேக கூட்டத்தால் மறைக்கப்பட்டு கதிரவனை போன்று காணாமல் போக ரவிதேஜன் நிலைமை விபரீதத்தை உணர்ந்தான். அடுத்த கணம் ரவிதேஜன் மேடையை நோக்கி நகர்ந்தான்.
தன்னை உயரமாக படைத்திருந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். குழந்தையை பற்றியபடி கலவரத்துடன் நின்றிருந்த கல்யாணியை அவனால் எளிதாக காண முடிந்தது. இங்கும் அங்குமாக தறிக்கெட்டு ஓடிக்கொண்டிருந்த கூட்டத்தினரை தள்ளிக்கொண்டு முன்னேறியவன் மேடையின் மீது பாய்ந்து ஏறினான். ஒரு கையினால் அந்த பெண் குழந்தையை தூக்கிக் கொண்டவன் மற்றொரு கையினால் கல்யாணியின் இடையினை பற்றி தன் உடலோடு சேர்த்து அணைத்து இருவரையும் சுமந்தபடியே மேடையிலிருந்து குதித்தான். சரியாக இவன் கீழே குதித்ததும் மேடையின் மீது கனன்று கொண்டிருந்த விதானம் மேடையின் மீதே விழுந்தது. இன்னும் சற்று தாமதித்திருந்தால் எரிந்து கொண்டிருந்த அந்த விதானம் தன் மீதும் அந்த குழந்தையின் மீதும் விழுந்திருக்கும் என்பதை உணர்ந்த கல்யாணி வாய்விட்டு அலறினாள். பிறகு தன் கால்கள் அந்தரத்தில் மிதப்பதையும் ஆனால் தான் வேகமாக நகர்வதையும் கண்டு தன்னை யாரோ சுமந்து செல்வதை புரிந்து கொண்டாள். பந்தல் முழுவதுமே தீப்பற்றி எரிந்து முற்றிலும் புகை மண்டலம் சூழ்ந்து விட்டதால் கல்யாணியினால் தன்னை சுற்றி நடப்பதை காண முடியவில்லை. கண் எரிச்சலை தவிர்க்க கண்களை இறுக மூடி தன்னை சுமந்து கொண்டிருந்தவனின் தோள்களில் முகத்தை புதைத்து விட்டாள். சற்று முன்னர் தான் கண்டு சொக்கிப்போன அந்த தோளினில்தான் முகம் புதைத்திருக்கின்றோம் என்பதை அவள் அறியவில்லை. கண் எரிச்சல் திடீரென்று குறைய தீயின் அனலால் ஏற்பட்ட தகிப்பும் குறைந்தது. தனது சுவாசம் சீரானதை உணர்ந்தாள் கல்யாணி. தன் நேத்திரங்களை அவள் திறக்க முற்படுவதற்குள் சில்லென்ற நீர் அவள் முகத்தில் தெளிக்கப்பட அதனால் முகத்தில் பரவிய குளிர்ச்சி இதத்தை தர சற்று நேரம் கண்களை மூடி அந்த சுகத்தை ரசித்தாள். பிறகு மெதுவாக தன் கண்களை திறந்தாள். அவளை பரிவுடன் கவலையுடனும் குனிந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு முகம். சற்று முன்னர் இவளது உணர்வுகளை தூண்டி பாடாய் படுத்தியிருந்த அந்த கட்டழகன்தான் இவனை கனிவுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் இப்பொழுது கூராக கிழிக்கும் தீட்சண்யம் காணப்படவில்லை. மாறாக ஒருவித அக்கறையும் பதைபதைப்பும் தான் கண்டாள் கல்யாணி. பிறகுதான் அவனது துடையில் தனது தலையை வைத்து படுத்திருக்கிறோம் என்பதை கண்டாள். இளவரசியான தான் ஒரு அந்நியன் மடியில் தலை வைத்து படுத்திருப்பதை உணர்ந்து பதைபதைப்புடன் எழுந்து அமர்ந்தாள். என்ன பேசுகின்றோம் என்பதை அறியாமல் துடிதுடிப்புடன் ரவிதேஜனை பார்த்தாள். ஐயோ, என் நாத வினோத வீணை மேடையின் மீதே இருக்கின்றது. எங்கள் வைதும்பர்களின் குடும்ப பொக்கிஷமாயிற்றே அந்த வீணை. கல்யாணி ஒரு பக்கம் கதற, அந்த பெண் குழந்தையின் தந்தை மறுபுறம் அலறிக்கொண்டே ஓடி வந்து தனது குழந்தையை வாரி அணைத்து தூக்கிக் கொண்டார். ஐயா, என் குழந்தையை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. ரவிதேஜனின் முன்பாக வழிமறித்து நன்றி கூற அந்த அதிகாரியை தள்ளிக்கொண்டு மீண்டும் எரிந்து கொண்டிருந்த பந்தலை நோக்கி ஓடி குபு குபுவென்று வெளிப்பட்ட புகை மண்டலத்தில் நுழைந்து மறைந்து போனான். பிறகுதான் கல்யாணி தன் தவறினை உணர்ந்தாள். தன் உயிரை துச்சமென மதித்து இவளையும் அந்த குழந்தையையும் காப்பாற்றியிருந்த அந்த இளைஞனுக்கு நன்றி கூட கூறாமல் நாத வினோத வீணையை பற்றி கூறி அவனை மீண்டும் எரியும் தீக்குள் தள்ளிவிட்டோமே, எவ்வளவு சுயநலம் எனக்கு! இளவரசிகளுக்கே உடன் பிறந்த ஆணவமும் கல் நெஞ்சமும் என்னிடம் உள்ளன போலும் என்று எண்ணிய கல்யாணி அந்த வாலிபன் நல்லபடியாக வெளியே வர வேண்டும் என்கிற பதபதைப்போடு நின்றாள். தீப்பந்தல் முழுவதையும் கபலீகரம் செய்ய வாக்தேவியின் சந்நிதி அடைக்கப்பட்டு விட்டது. கோவிலை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டனர். மக்கள் கூட்டம் அனைத்தும் பத்திரமாக வெளியேறிவிட்டது என்றும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் சிலர் கூறிக்கொண்டிருக்க, ஐயோ இல்லை, எனது வீணையை எடுக்க ஒரு மாவீரன் உள்ளே சென்றிருக்கின்றான் என்று தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் கல்யாணி. இளவரசி தனியாக நிற்பதை கண்டதும் காவலர்களும் சேடியரும் ஓடி வந்து அவளை சூழ்ந்து கொண்டனர். நல்ல வேலை இளவரசி, உங்களுக்கு ஆபத்து ஏற்படவில்லை. நாங்கள் எல்லாம் பதறிவிட்டோம். காவலரும் சேடியர்களும் கூற அவர்கள் பேச்சையெல்லாம் அலட்சியம் செய்தபடி எரிந்து கொண்டிருந்த பந்தலின் நுழைவாயிலேயே வெறித்து கொண்டிருந்தாள் கல்யாணி. காவல் படை தலைவன் விரைவாக அங்கே வந்தான். இளவரசி, தங்கள் சீவிகை தீயில் கருகிவிட்டது. தாங்கள் அரண்மனைக்கு ரதத்தில் திரும்பலாம் என்று கூற அவனை திரும்பி கூட பாராமல் ரவிதேஜனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள் கல்யாணி. திடீரென அக்னிகுண்டத்தில் இருந்து ஒரு கந்தர்வன் வெளிப்படுவது போல் புகை மண்டலத்தில் இருந்து வெளிப்பட்டான் ரவிதேஜன். வரும்போது 4-5 வாலிபர்கள் சுமந்து கொண்டு வந்த வெள்ளிப்பெட்டியை அவன் மட்டுமே அனாயசமாக தோளினில் சுமந்து கொண்டு வந்தான். அவனை பிரமிப்புடன் பார்த்தாள் கல்யாணி. உயிரையும் மீட்டு தந்து தங்கள் பரம்பரை சொத்தான நாத வினோத வீணையையும் தீயில் கருகாவண்ணம் மீட்டு கொண்டு இதோ வருகிறான். இவள் வீணையை மீட்டது பெரிதல்ல, இவள் கூறியதற்காக அவன் வீணையையே தீயிலிருந்து மீட்டு எடுத்து வருகிறானே, அதுதான் இவளது இசை திறமையை காட்டிலும் பெரிய விஷயம். கனமான வெள்ளிப்பெட்டியினை சுமந்து வந்ததால் அவனது தசை மற்றும் நரம்புகள் முறுக்கிக் கொண்டும் அவனது முழு பலத்தையும் எடுத்து காட்டின. எப்படி ரவிதேஜன் பூர்ணவத்துவமான அழகை பெற்ற கல்யாணியை பார்த்து மனச்சலனம் அடைந்தானோ, அங்கனமே கல்யாணியும் ஒரு முழுமையான பெற்ற ஆண்மகனை ரவிதேஜனில் கண்டாள். விஸ்வரூபம் எடுத்து நின்ற ரவிதேஜனின் ஆண்மைக்கு முன் சரணடைத்தாள்.
இதோ உங்கள் வீணை இளவரசி. 4 சொற்கள் தான் பேசினான் ரவிதேஜன். ஆனால் கல்யாணியோ அவன் தன்னிடம் 4 யுகங்களாக பேசுவது போன்று உணர்ந்தாள். இவன் குரலில்தான் என்ன கம்பீரம்! இப்படி ஒரு ஆண்மகனை வைதும்ப நாட்டில் அவள் இதுவரை கண்டதே இல்லை. இவன் யாராக இருக்கக்கூடும்? யாராக இருந்தால்தான் என்ன? என் மகன் என்னவோ இவனைத்தான் இனி சுற்றி வரப்போகின்றன கல்யாணி தனக்குள் நினைத்து கொண்டாள். ரவிதேஜனும் புதிய இன்ப உலகில் விழுந்தான். இந்த பேரழகியை தொட்டு தூக்குவும் அவளால் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தந்த அக்னி பகவானுக்கு மனமாற நன்றியை காணிக்கையாக்கினான். கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருந்த தீயில் தனது பிரம்மச்சரிய விரதம் பொசுங்கி போனதை என்பதை புரிந்து கொண்டான் ரவிதேஜன். அது கிடக்கட்டும். தனது மூதாதையரின் பெருமையை பேசும் சுவடிகளை வாக்தேவியின் திருவடிகளில் வைத்து ஆசி வாங்க வைத்திருந்தேனே, அந்த சுவடிகள் இப்போது அவனிடம் காணப்படவில்லையே. கல்யாணியை காக்கும் முயற்சியில் தன் தோளினில் தொங்கவிட்டிருந்த சுவடிகளில் வைக்கப்பட்டிருந்த துணிப்பையினை தவறவிட்டிருந்தான். கல்யாணியின் மீது ஏற்பட்டிருந்த கண்டதும் காதலினால் அவளுக்கு தன் இதயத்தில் ஒரு கோட்டையை எழுப்பத் தொடங்கியிருந்தான் ரவிதேஜன். அதனால்தான் சுவடிகளை தவறவிட்டதையே அவன் அறியவில்லை. முனைப்பாடி அரசர்கள் வீர சரித்தம் வாக்தேவியின் கோவில் வளாகத்தில் கருகி போனதா என்ன? இத்துடன் அத்தியாயம் 4 நிறைவுற்றது. விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.